அப்பா தலைவன் என்ன இத்தனை 6 அடிக்கிறான்? 5 6னா ஸ்கோர் என்ன? 6 × 5 எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்துச்சு. ஸோ ஆல்ரைட் கைஸ், வெல்கம். இந்த வீடியோ எதை பற்றினு சிம்பிளாக சொல்லணும்னா, கிரிக்கெட் மேட்ச்சில் ஸ்கோர் என்றதுக்கு அம்பையர், ரெஃப்ரின்னு நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ கேமில் ஸ்கோர் நான் தானே எண்ணி ஆகணும். நன்றிங்க. சுடுதண்ணி ஆறிற போது குளிக்க வாங்க. ஸோ லெட்ஸ் ரன் இன் டு த வீடியோ. க்ரோமில் நெட் இல்லாத டைமில் வர இந்த ஆஃப்லைன் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கோரை எப்படி நம்ம வந்து ஸ்க்ராட்சில் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்க்ராட்சில் வந்து நம்ம ஸ்கோரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கோர்னால் என்னன்னு நம்ம யோசிக்கணும். இந்த கிளிப்பில் அவர் எத்தனை பரோட்டா சாப்பிட்றாருங்கிறத கவுண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் ஸ்கோர் தான். இப்போ அந்த ஸ்கோரில் வந்து நமக்கு நம்பர் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்குது. அதில் எது மாறும்னா லெட்டர்ஸ் மாறாது, ஸ்கோருங்கிறது அப்படியே தான் இருக்கும், நம்பர்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும். ஸோ அது என்னதுன்னா, அது வந்து ஒரு எம்டியான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், வேல்யூவை கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள் வந்து நம்ம ஸ்கோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கேமில் வந்து கேரக்டர் இருக்குது, அப்புறமா ஸ்கோர் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கேரக்டர் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணால் நமக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். இதை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது மை வேரியபிளில் வந்து ஸ்கோரு, இங்கேயும் வந்து ஸ்கோர் போட்டுக்கலாம். இப்போது ஒர்க் ஆகுதா பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிட்டேன். ஆப்பிள் இங்கே இருக்குது, போகிறேன். கைஸ், ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. அடே என்னடா இது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டா? இல்ல, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ, ஃபாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. ஸோ வெயிட் 1 செகண்டுங்கிற அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பியும் கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறான். ஸோ ஸ்கோர் வந்து ரொம்ப பொறுமையாக இன்க்ரீஸ் ஆகுது ஆப்பிளில் தொட்ட உடனே. ஸோ எனக்கு வந்து இப்போது நான் தொட்ட உடனே அந்த ஆப்பிள் இங்கேயே இருக்குது. அந்த ஆப்பிள் வந்து இந்த இடத்த விட்டு காணாமல் போயிடும். அதாவது இந்த பூனை வந்து அந்த ஆப்பிளை சாப்பிட்ட மாதிரி கணக்கு. அந்த ஆப்பிள் வந்து நான் தொட்ட உடனே காணாமல் போயிடும், ஸ்கோர் 1 இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ வந்து இந்த ஹைடுங்கிற கமாண்டை சேஞ்ச் ஸ்கோர் பை 1க்கு அப்புறமா நான் போட போகிறேன். ஹைடு, அப்புறமா நமக்கு அதுக்கப்புறமா இதில் இருக்கிறது எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்கே ஸ்டாப் ஆல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோடை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியும். போகிறான், பிடிச்சிட்டான். வாவ், இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம். இப்போது அந்த ஆப்பிள் வந்து பர்மனெண்ட்டாக காணாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு ஷோ, சிம்பிள். இவன் நான் ஒரு வாட்டி கேமை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு திரும்பியும் போய் நின்றுடணும். அதுதான் அவனோட ஸ்டார்டிங் ஏரியா. இது ஸ்டார்டிங் ஏரியா கிடையாது. அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பூனையோட ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிவிட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு போட்டாச்சு. இங்கே போட்டாச்சு. என்ன நடக்கணும்? ஸோ பொசிஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கும், கோ டு. ஸோ இப்போ வந்து நான் இது என்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் கேமை திரும்பியும் ப்ளே பண்ணுறேன். பிடிச்சிட்டேன், கேமை ஸ்டாப் பண்ணிட்டேன், ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது, மறுபடியும் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த கேமோட நோக்கமே வந்து இந்த ஆப்பில் பிடிக்கிறது தான். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த கேம், சிம்பிள் கேம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேமோட ஒரு சிம்பிள் லாஜிக்கை ரீக்ரியேட் பண்ணிட்டோம். பட் இதை வந்து இன்னும் அழகுபடுத்த போகிறேன். எப்படின்னா, நான் நிறைய ஆப்பிள்ஸ் வைக்க போகிறேன் இந்த இடத்துல. அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஸ்ப்ரைட்டை டூப்ளிகேட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு கைஸ். இதுக்கு வந்து நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஆள் இங்கே இருக்காப்புல. ஸோ இங்கே ஒரு ஆப்பிள், இங்கே ஒரு ஆப்பிள். வெல்கம் டு த சிம்பிள் கேம். மிஷின் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா ஆப்பிளையும் கலெக்ட் பண்ணோம். பண்ணிடுவோமா?
ஓ மை காட், மேலெலாம் ஆப்பிள் இருக்கே. நான் வந்து இவனுக்கு ரைட்டு லெஃப்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மேலே கீழே கண்ட்ரோல்ஸ் கொடுக்கல. டக்குன்னு அதையும் கொடுத்துடலாம். இப்போ கேம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம். ஸ்கோர் 1, இப்போ ஸ்கோர் 2, ஸ்கோர் 3, ஸ்கோர் 4, ஸ்கோர் 5, ஸ்கோர் 6, ஸ்கோர் 7. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸை நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஹெல்த் பாரும் இதே மாதிரி தான் பண்ணுறோம், ஹெல்த் பாரும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பிள் வந்து இமேஜாக வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அனிமேஷனாக வந்து போனோம். அது டிஸப்பியர் ஆகும்போது அது ஒப்பேசிட்டி கம்மியாகி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து கைட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் கேம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.